இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய அருமையான பாடல் ஒன்று இன்றைக்கு. அது என்ன பாடல்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை மற்றவங்க சொன்னாலும் இது என்ன டெஸ்டட் அண்ட் ப்ரூவனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம்ல, அந்த மாதிரி டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் என்று சொல்லுகின்ற ஒரு பாடல். புத்தர் பெருமான் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். என்னன்னா, உன் மனசுக்கு எது உண்மையாக நீ உணர்கிறாயோ, எதை நீ அறிந்திருக்கிறாயோ, எதை நீ அனுபவித்திருக்கிறாயோ அதை மட்டுமே மற்றவர்களுக்கு சொல்லித்தா என்பதாக புத்தர் பெருமானுடைய ஒரு தத்துவம் உண்டு. அதே மாதிரி தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் என்று இந்த பாடலை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா இதில் இருக்கின்ற அவருடைய அனுபவங்கள் எல்லாமே அவர் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்தது. அதுதான் மிக முக்கியம். நம்ம அனுபவிக்காமையே பல நூற்றாண்டுகளாக கட்டுக்கதைகளாக சொல்லுவதையே மாற்றி 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 ஒவ்வொருவருக்கும் கையகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அல்லவா? அப்படி இருப்பதை விட நாம் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு சொல்லுவது தான் மிக உன்னதமான தத்துவம் அப்படின்னு புத்தர் பெருமானும் சொல்லியிருக்கார். வள்ளல் பெருமானும் இந்த பாடலில் அதைத்தான் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லுகின்ற அந்த தத்துவம், அந்த உண்மை, அந்த சத்தியம் என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். வள்ளல் பெருமானோட பாடலை பாருங்களேன். உற்ற மொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர், கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாதென் மனம்தான், உமது தன்மனம்தான் தன் கண்மனமோ வன்மனமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின், என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. 6ஆம் திருமுறையில் 5601வது பாடலாக இது இருக்கு. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. இதுதான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அது என்னது? இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அப்போ வள்ளல் பெருமான் இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்காரா பௌதீக உடலோடு என்றால் அது நம்ம மாதிரி சிற்றறிவு கொண்டவர்களுக்கான ஒரு கேள்வியாக வருகிறது. வள்ளல் பெருமானுடையது பேரறிவு. அதனால் இந்த மாதிரி சிற்றறிவோடு பௌதீக உடலோடு மட்டுமே நாம் எல்லாவற்றையும் பொருத்தி பார்த்து கேள்வியை கேட்கக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானோட இந்த பாடல் சொல்லுகின்ற தத்துவம். இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? இறப்பொழிக்கும்னா நிச்சயமாக நம்முடைய மனசுக்குள் 1000 எண்ணங்கள் வந்துட்டே இருக்குல்ல, தினம் தினம் கோபம் வருதுன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம கோபிக்கிறோம் அப்படின்னா கண்கள் செவந்து போயிடுது, படபடன்னு பேச ஆரம்பிக்கிறோம், கைகாலெலாம் நடுங்குது நமக்கே, நம்ம சிந்தனை நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடுது. அப்போது நம்மோட ஒரிஜினலான நாம் அந்த இடத்தில் இறந்து போகிறோம், இல்லாமல் போகிறோம். அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி ஆத்திரம் வருது, பொறாமை வருதுன்னா கூட நம்முடைய நல்ல குணங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் போயிடுது இல்லை, அதைத்தான் மரணம் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான குணங்கள், அசுர குணங்கள் எல்லாமே நம்மிடமிருந்து காணாமல் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீடு வாழ்ந்தவர்கள் ஆகின்றோம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதைத்தான் நம்முடைய இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். சன்மார்க்கம் என்பது மற்றவரை அன்பு செய்ய வைப்பது. அந்த அன்பை செய்யும்போது மற்றவர் மீது பொறாமை வராது, கோபம் வராது, ஆத்திரம் வராது, எந்த விதமான கடின வார்த்தையும் வராது, மோசமான சிந்தனைகளும் வராது இல்லையா? அப்போ நமக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் சந்தோஷமாக நிறைவாக மரணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடலில் ஒரு மிக முக்கியமான வார்த்தையை கொடுக்கிறார் வள்ளல் பெருமான். புதிய வார்த்தை. அதாவது நம்ம தோழன் அப்படின்னு சொல்லுவோம், நண்பன் சொல்லுவோம், பகைவன் சொல்லுவோம். ஆனால் உறவை எப்படி சொல்லுவோம்? உறவு அப்படின்னு தானே மட்டும் சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் உறவன் அப்படிங்கிறாரு. இது ஒரு புதிய வார்த்தை, தமிழுக்கான பொக்கிஷமாக நமக்கு வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். ஏனென்றால் உறவு என்று மட்டும்தான் சொல்லுவோமே தவிர உறவன் என்று சொல்வதில்லை. ஆனால் உன்னுடைய உறவனை போல் நான் உனக்கு இதை சொல்கிறேன், கேட்டுக்கொள் அப்படின்ற அக்கறையை இந்த பாடலில் வள்ளல் பெருமான் நமக்கு தருகிறார். பாடலோட சேர்ந்து பயணிக்கலாமா? உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே, உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர். இதுதான் நான் உறவுக்காரன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் பகைவன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உற்றமொழி உரைக்கின்றேன் அப்படிங்கிறார்.
அதைத்தானே புத்தர் சொல்றாரு, நீங்களே உணர்ந்ததை, நீங்களே அனுபவித்ததை, நீங்களே சிந்தித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கட்டுக்கதையாக உங்களுக்கு கையகப்படுத்தியதை அப்படியே கைமாற்றி சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு புத்தர் பெருமான் சொல்றார். அதே பாதையில் தான் வள்ளலும் செல்கிறார், வள்ளல் பெருமானும் செல்கிறார். உற்ற மொழி உரைக்கின்றேனே, நான் கண்டு உற்ற மொழி, நான் உணர்ந்து உற்ற மொழி, நான் அனுபவித்து உற்ற மொழியை உரைக்கின்றேன், உறவன் போல் உரைக்கின்றேன். அது ரொம்ப முக்கியம். இனிமேலிருந்து வள்ளல் பெருமான் நமக்கு யார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்டால், எங்களுடைய உறவன் அப்படின்னு நம்ம அழகாக சொல்லலாம். தமிழ் மக்களுடைய உறவன் யாருன்னா வள்ளல் பெருமான். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? கற்றவரும் எல்லாரும் அழிந்திட காண்கின்றீர். இந்த உலகத்தில் 1000 ஆண்டா வாழறாங்க எல்லாரும். கற்றவர்கள், இவர் ஞானம் மிக்கவர் அப்படின்னா அவர் 1000 ஆண்டு வாழ்கிறாரா? கல்லாதவர் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் குறைச்சி வாழறாரா? இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து தீர்க்கிறோம். அப்படின்னா அடுத்தது எங்கே கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க. அப்படி இல்லாத வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்கிறார். கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ, சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான். அப்போ என்ன பண்ண போகிறார் வள்ளல் பெருமான்? மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். நமக்கும் அந்த சூட்சுமத்தை சொல்லி தருகிறார். அப்போ அது என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிறதா மிக முக்கியம். அடுத்த வரியில் அதை சொல்றார் பாருங்க. தன்மனம்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமேன். உங்க மனசு கல் மனசா இல்லை பாறை மனசா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மரணம் என்று வருகின்ற அந்த நிலையை நான் தடுத்து விடுகிறேன். எப்போ அப்படின்னா என்னோடு சேர்ந்திடுங்கள் அப்படிங்கிறாரு. எதுக்காக சேரணும் அப்படிங்கிறத அடுத்த வரியில சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. இவரோட மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அப்ப இறப்பு என்பது என்ன? அந்த இல்லாமல் போகின்ற அந்த நிலை இல்லை. நாம் சுவாசிக்கும் போதே கூட நாம் பல முறை இல்லாமல் போகிறோம். எப்போ அப்படின்னா நமக்கு அதிகமாக கோபம் வரும்போது, அதிகமாக ஆத்திரம் வரும்போது, அதிகமாக பொறாமை வரும்போது, அதிகமாக மற்றவர்களை பற்றிய தீய எண்ணங்கள் நினைக்கும் போதெல்லாம் நாம் இல்லாமல் போகிறோம். அந்த நிலையிலிருந்து மாறி நாம் சுவாசிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் முற்ற முழுக்க பூரணமான வாழ்வை வாழ வேண்டும். அது ஒன்றுதான் மரணமில்லா பெருவாழ்வு, இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் செய்கின்ற மாயா ஜாலம். அந்த மாயா ஜாலத்தை உணர்ந்து மற்றவர்களுக்கும் உணர்த்துகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இவ்வளோ பேசினதுக்கப்புறமும் வள்ளல் பெருமானுடைய அந்த சூட்சுமத்தை நாம் பின்பற்றலைனா நிச்சயமாக இப்போலேருந்து பின்பற்ற துவங்கலாம். எது ஒன்றும் தாமதமில்லை. நிச்சயமாக மரணமில்லா பெருவாழ்வை நாமும் வாழலாம், வாழ துவங்குவோம். அதற்கு ஒரு சூட்சுமம் என்னன்னா, மற்றவர்கள் மீது அன்பு செய்வது ஒன்றே ஒன்று தான். அது ஒன்று தான் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கான ஒற்றை திறவுகோல். செய்வோம், அந்த திறவுகோலை தேடி பார்ப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.